பட்டு எங்கள் அம்மா வந்திருக்காங்க பாரு. எங்கள் அம்மா. யார் இது? உங்கள் அம்மாவா? இவனால வரல, இவனால வரல. வராமல் இந்த தோட்டத்தை நீங்களாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஏ முருகா, இதான் உன் சம்சாரமாடா? ஆமாம்மா, இவத்தம்மா பட்டு பேர் இவத்தான். ஆமாம், அதில் ஒரு கும்மலை நிற்கிது, அதெல்லாம் யார்? இவன் அம்மா, இது அவங்க அம்மா, இது அவங்க அப்பா, அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி, அண்ணன் பொண்ணும்மா. அது எல்லாம் ஊர்லேருந்து வந்துருக்குது. இப்போ பேராங்க ஊர்லேருந்து வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதம் ஆக போதுமா. என்னடா அது மோளை பார்க்க வந்தா 1 மாதத்துக்கு மேலே இருப்பாளுவா? என்ன அது இவ்வளோக்கெல்லாம் ஊடு இருக்கா இல்லையா? அத்தை இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க? அண்ணா அம்மாங்கிறாங்க. ஐயே நம்மளே வெட்டி விட்டுருவாங்க பேருக்கு. லட்டு என்னடி இது புதுசாக உறவு வந்துருக்கு? காமாச்சி அத்தை மாதிரி தான் இருக்க பேருக்கு இந்த பாட்டியும். மா போய் உள்ளே போய் உட்காருமா. எங்கடா உட்காரது? உட்காரத்துக்கு இடத்த கண்ணு இந்த கும்மல் நிற்கிது. இங்கிட்டு வேற வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து அவள்கிட்ட போய் சண்டை வளர்த்துட்டு தான் வரேன். ஏன் அத்தை யார்கிட்ட போய் சண்டை வளர்த்தீங்க? அந்த இருக்கால இவரை மொதல் கட்டிக்கிட்டாவா கடுப்பை எடுத்த காமாச்சி, அவள்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு தான் வரேன். எனக்கு கூட தெரியல, விசாரணை தெரியல. ஒருத்தவங்க விசாரிச்சுட்டு வருவோம். என் மாமா என்னை பார்த்துட்டு இங்கே இருக்கமா நம்ம விடு வாமா எப்போ வந்தேன் என் மாமா அழைச்சிட்டு வர்றேன். எங்கள் அம்மா போய் அங்கே போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவளை சத்தம் போட்டுவிட்டு காமாச்சியே அதோட என்னை தேடிட்டு வந்திருக்காங்க. அவள் தான் இங்கே இருக்கக்கூடாது, உன் மவுண்டுக்கு போட்டு சொல்லிட்டாலாம். அவள் என்ன அது நம்மளே வெட்டி விட்டவோ, அந்த பொம்பளே வெட்டி விட்டுருக்கா. பார்த்துக்கிய இதான் வந்துருச்சாப்போ. என்ன உங்கள் அம்மா என்னமோ வாயில் முணுமுணுக்கிறாங்க? என்ன ஒன்றும் இல்லை அத்தை, அம்மா அங்கே பேசுகிறாங்க அத்தை. நீங்கள் வந்து உள்ளே வந்து உட்காருங்க. பற்றி அம்மா வச்சு போய் உட்கார வை. அவள் யார் என்ன அழைச்சிட்டு போய் உட்கார வைக்க? நானா புது பண்ணா? தள்ளு எல்லாம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளு. ஒரு பாய் வேற இல்லையா உட்காரத்துக்கு? பாய் எடுத்துட்டு வரம்மா. ஏய் என் மௌனை கட்டிக்கிட்டவளே, பட்டா கட்டா ஒரு காப்பி நல்லா சூடாக நல்லா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வராத்தே. பட்டே அம்மாட்ட சூடா நல்லா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஊற்றி ஸ்ட்ராங்காக காப்பி போட்டு கொடுங்க. அம்மா காப்பி குடிச்சிட்டு இருங்க, நான் கடையில் போய் கொஞ்சம் ஜாமான்ட்டு வரேன் உங்களுக்கு சாப்பாடு செய்ய. கறி சாப்பிடுவீங்களாம்மா? சாப்பிடுவேன். நல்லா வாங்கிட்டு வந்து போடு. இத்தனை பேர் இருக்கால வேலை பார்த்து சோறாக சொல்லு. பட்டு கடையில் அப்படியே கறி வாங்கிட்டு வரேன். அம்மாவுக்கு நல்லா சமைச்சு கொடு, காப்பி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அம்மா கூட சூடா. நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. என்னடி பட்டு இது வர ஒரு புது உறவு வந்துருக்கு. உன் புருஷன் மேலே கறி நான் எடுத்துகிட்டு வரேன் சமைச்சு கொடுங்கிறாரு. நாங்கள் என்ன சமைச்சு போகிறோம் ஆளாடி? சரி விடுமா, அவங்களுக்கு என்ன தனியாக சமைக்க போகிறோம், நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம். அதில் தானே அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது சரி. ஏம்மா வீட்டுக்குள்ளார மாவு பண்ணியாமல் இங்கே வெளியே உட்காந்து என்ன பண்ணிடுறீங்க? வீட்டுக்குள்ளே ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு அவங்க உட்காந்து மாவு பணிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏங்க உட்காரதுனா என்ன? நல்லா உட்காந்து பேனுங்க. உங்கள் வீடு தானே, நல்லா உட்காந்து பேனுங்க. அதான் இருந்தவங்களாம் எல்லாரையும் வெட்டி விட்டீங்களே. நீங்கள் ஒண்டியாக எங்கே வேண்டாலும் உட்காந்து மாவு பண்ணுங்க, என்ன வேலை வேண்டாலும் பாருங்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் வீடு எங்கே வேண்டாலும் உட்காந்து மாவு பண்ணுங்க, தண்ணி ஊற்றி கழுவுங்க, என்ன வேண்டாலும் செய்யுங்க. யாரும் கேட்க போகிறா? இருந்தவங்களாம் தான் வெட்டி விட்டுட்டு ஒண்டியாக இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையாச்சா? இருங்க. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு இப்படி பேசுகிற? ஆமாம் பாட்டி வந்தாங்களே, அவங்களே திட்டி வெட்டி விட்டீங்களாம்ல. இங்கே இருக்கக்கூடாது உன் மவுண்டுக்கு போண்டு. ஓ அதுக்கு தான் அப்படி பேசுறியோ? ஏன் அவங்க இங்கே இருந்தான்னா இருக்கக்கூடாது, என்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. அவங்க ஒன்றா பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு மவனுக்கு கல்யாணம் ஆகி புது பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மவனே இங்கே இல்லை, அவங்க எதுக்கு இங்கே இருக்குன்னு அதுக்கு தான் மவுண்ட்லேயே போய் எறின்ட்டேன்ட்டேன். நான் என்னத்துக்கு மருமவா? அந்த பஞ்ச வாழ்க்கை வந்தாலே டவுண்டு போட்டவா அவள் தான் அவங்களுக்கு மருமவா. அந்த மருமவ சோறாக்கி கொடுப்பா, கறியாக்கி கொடுப்பா, காப்பி போட்டு கொடுப்பா, எல்லாம் செய்வா. அவள்கிட்ட போய் வாங்கி குடிச்சிக்கிட்டு வீட்டுலையே நக்கி தந்துட்டு கிடக்கட்டாமே. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப திமுருமா? ஆமாம் திமுறும் கொழுப்பும் என் உடம்பு பூரா வச்சு கிடக்கு. நீ காசு பணம் அனுப்பி உங்கள் அப்பா நகையை நட்டம் எனக்கு பண்ணி போட்டு கொழுப்பும் திமுறும் ஏறி போய் கிடக்கு. உங்கள்கிட்ட பேசவும் முடியாது. அது கிடக்கட்டும். தரவு எப்போ வரீங்க, பொண்ணு பார்க்க எப்போ வரீங்கன்னு கேட்குறாரு. எப்போ போகிறது? நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே எனக்கு கல்யாணம்லாம் வேணான்ட்டு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைத்தியத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
ஒப்பம் ஒரு வீணா பண்ணனேன். அவனுக்கு பிறந்த நீனும் ஒரு வீணா பண்ணவனா தானே இருப்ப. ஒப்பம் தான் ஒரு பஞ்ச முளைக்க வந்தவள ஒரு தவுந்து கறியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீனு அவுட்ட குடும்பத்திலேயே ஒரு அரஸ்ட் ஹவுசர் போட்டுட்டு அலைகிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. எப்படியோ தொலைஞ்சு தொலைப்பட்டு போட. தாய் பேச்சு கேட்காது நீ எப்படியும் போ. சீதா என்ன வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? சாப்பாடு எப்போ வைக்க போற? அடுப்பில் சோறு கொத்திடுங்க. சோத்தை வடிச்சிட்டு பருப்பு கொஞ்சம் வேக போட்டு அந்த காக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிஞ்சு போட்டு சாம்பார் வைக்க வேண்டியதான். சாம்பார் வச்சுட்டு கூட்டு ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு வச்சிடறேன். இன்னும் சோறை வடிக்கலையா? அதை வடிச்சிட்டு நீ எப்போ பருப்பு வேக வச்சு, எப்போ நீ வந்து சாம்பார் வச்சு, எப்போ கூட்டு வச்சு, எப்போ நீ சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது? என்னப்பா சீக்கிரமாக வேலை பார்க்காம இவ்வளோ நேரம் என்ன செஞ்ச? காலையில் சாப்பிட்ட ஜாமான்லாம் கடந்துச்சு. எல்லாத்தையும் கிளி போட்டுட்டு தானே வேலை பார்க்கணும். எப்படி என்ன செய்ய முடியும்? அண்ணா வாங்க தம்பி, வினோத்து தம்பி, வாங்க வாங்க. வா வினோத்து. என்னப்பா இது நம்ம வீட்டு பக்கம்லாம் காத்தடிக்குது, வரவும் மாட்டேன். நம்ம வீடெல்லாம் தெரியுமாப்பா? நீங்கள் புதுசாக வந்திருக்க. அதனால தம்பி நம்ம வீட்டு பக்கம்லாம் வரவும் வராது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா? தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா மணிக்கண்டா? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். உட்காருங்க. சீதா உள்ள பிச்சேரி எடுத்துருவா. இந்த போய் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, நீங்கள் வேறு சேர்லாம் வேணாம். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்ப்பா? ஏண்ணா உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்காமல வாடகைக்கு விடுற மாதிரி? வீடு நல்ல வீடு தானா இருக்கா? அதை கொடுக்க மாட்டேன்ட்டீங்களாம்ல அப்பா கேட்டதுக்கு வேற. என்ன தம்பி, அப்பா வந்து சொல்லியிருக்காங்களே. நான் என்ன கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலப்பா தம்பி. என்ன அப்பா கொடுக்கக்கூடாதுன்னு என்ன அதுக்கு? என்ன அப்பா எனக்கு தெரியாதா என்ன? 2 பேரும் ஒரே வீட்டிலேயே வேலை பார்ப்போம், அப்பாவும் நானா. எப்படி எனக்கு அப்பாவை தெரியாது? அந்த வீடு இந்த இருக்குது பாருப்பா, அந்த வீடு தான் இந்த இருக்குது பச்சா, அந்த வீடு தான்ப்பா. இதை விட இந்த நாங்கள் இருக்கிற வீட்டை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கும்ப்பா. ஒரு ரூமு வேறு கிடையாது. ஆமாம் தம்பி, நாங்கள் இருக்கிற வீட்டோட சின்னதாக தான் இருக்கும் அந்த வீடு. இந்த வீட்டிலேயாச்சும் ரூம் இருக்குது தம்பி. ஒரு ரூமும் இருக்கும், ஒரு ஹாலு. அதான் கிச்சன் எதுவுமே கிடையாது. பாரு, என் பொண்டாட்டி வாசலில் வச்சு சோறாக்கிட்டு கதையாகிட்டு இருக்கா பாரு. வாசலில் தான் சாப்பாடுலாம் செய்யணும். சாப்பாடுலாம் செய்கிறாண்டா வாசலில் கொள்ளையில் தான் வச்சு சோறாக்குவா, குழம்பு வைப்பா, காப்பி போடுவா, எல்லாம் செய்வா. மீனாயிடுறது கிணாயிடுறது கொள்ளையில் தான் பீலி இருக்குது. அடிப்பைப்பு தான், அதுவும் அடிப்பைப்பு இருக்குது. அதில் தான் அடித்து ஜாமங்கள்னு ஜட்டுக்கணும் குளிக்கணும் முழுவணும் எல்லாம் அதில் தான் செய்யணும். இது அங்கே தான் உட்காந்து மீனாயின்னு எல்லாம் செய்யணும். கொள்ளையிலே தெருவிலே தான் வேலை. வீட்டில் என்ன ஒரு ஹாலு, ஒரு இது ரூமு தான். அந்த ரூமும் என் பையனுக்கு அவன் படுத்துக்குவான். அந்த ஹாலில் நானும் என் பொண்டாட்டி படுத்துக்குவோம். அதான் இந்த வீட்டில் ஒரு ரூமு வேறு கிடையாது, ஒரே ஹாலு தான். கிச்சனும் கிடையாது, ஒரு கொள்ளையும் கிடையாது. கொள்ளைண்டா எங்கள் கொள்ளைக்கு தான் வரணும், கொள்ளையும் கிடையாது. ஒரே ஹாலு மட்டும்தான், ரூமுக்கு எதுவுமே கிடையாது. ஓ அப்படியாண்ணா? ஆமாப்பா, அதுக்காகத்தான் நான் யாருக்குமே இந்த வீட்டை வாடகைக்கு விடாமல் வச்சுருக்கேன். ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும். இருக்கணும். கொள்ளைக்கு வர்றது, அவங்க ஜாமான் கழுவுறது, ஜட்டு கழுவுறது எல்லாம் எங்கள் கொள்ளையில் அடிக்கிற அடிப்பைப்பில் தான் கழுவுன்னு, அடிப்பைப்பில் தான் அடித்து தண்ணி அடித்து கழுவுன்னு குளிக்கணும் எல்லாம் செய்யணும். ஜாமான் கொண்டு எல்லாம் எங்கள் கொள்ளையில் தான் புழக்கம். அந்த வீட்டுக்காரங்க அங்கே தான் வந்து புழங்குன்னு, வாசலில் தான் சோறாக்குன்னு, கொள்ளையில் தான் வச்சு சோறாக்குன்னு. அவர் கிச்சன் ஒன்றுமே கிடையாது. சும்மா அந்த கூழத்தில் படுத்துக்கலாம், கொள்ளலாம், அதான் செய்யலாம். நான் தம்பிக்கு கல்யாணம் வந்துச்சுண்டா ஒரு சாப்பாடு வைக்க கொள்ள ஒரு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரின்ட்டு பூட்டி போட்டு வச்சுருக்கிறேன். அதான் வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்க்குறேன் தம்பி. கொஞ்சம் மழைலாம் பெஞ்சால் கொஞ்சம் ஒழுகுது, தண்ணி ஊற்றுது. அதைத்தான்ப்பா நான் அதுக்காகத்தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ப்பா. இதுக்கு எப்படி அப்பா கோச்சிக்கிட்டு வந்துட்ட சொல்லியிருக்காங்களா? அப்பா உங்களுக்கு தப்பாலாம் சொல்லிடுறேண்ணே. அவர் எங்கேயோ இல்லைங்க பார்த்தாலும் விசாரிச்சிருக்காரு வீடு கேட்டு, எங்கேயுமே வீடு இல்லையா. அதுக்குன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். தங்கராசுகிட்ட வீடு இருக்குன்னு சொல்லிச்சுவோ, அதுக்குன்னு வந்து கேட்டேன். அதான் வீடு சரியில்லை, தண்ணிலாம் ஊற்றுது, வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டான். அந்த தான் சொன்னார். வேற ஒன்று உங்களை தப்பாலாம் சொல்லலண்ணே. ஓ அப்படியா? ஆமாண்ணே. ஏன் தம்பி அப்பா எங்கேயா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஏன் தம்பி, உங்கள் வீட்டில் வாசலில் குடியிருந்துச்சோல, அம்மா வெட்டி விட்டுருச்சா? ஏன்க்கா அம்மாவை பற்றி புதுசாக கேட்குறீங்க? அம்மா பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக 2 நாள் சென்னைக்கு போயிருந்தேங்க்கா. அந்த நேரம் பார்த்து அவங்கள காலி பண்ணி வெட்டி விட்டுட்டாங்க. வீட்டெல்லாம் இடித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்க. நான் செட்டிங் வீடு மாதிரி கட்டி கொடுத்தேன், அதெல்லாம் இடித்து அள்ளி போட்டுட்டாங்க. 2 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு. இப்போ உங்கள் பாட்டி வேறு வந்திருக்காங்க, அவங்கள வெட்டி விட்டாங்க. அவங்க எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த சொட்டு வீட்டில் ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்கோம், கொள்ளையில் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. படுக்க கொள்ளலாம் அதில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குதுவோ. அதுக்காக தான் நாங்கள் உங்கள் வீடு இருக்குன்ட்டு அப்பா நான் கேட்டு வந்தேன். வேலை பார்க்கணுன்னு சொன்னார், நானாச்சும் கேட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன்.
நேற்று வீட்டில் வர நிறையா பேர் இருக்குங்க இடம் பார்த்தாதப்பா இங்கே வந்து இருந்தாலும் வீடும் ஊற்றுது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கசியும் மழை பெஞ்சா வந்து படுக்க கொள்ளலாம் சங்கட்டமாக இருக்கமே இத்தனை பேர் இருக்கிறதுக்கு. அக்கா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதுவெல்லாம் இங்கேயே இருக்க போகிறதில்ல. அதுவெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. பாட்டியும் ஊருக்கு போயிடுவாங்க. அத்தை ஒண்டியாக இருக்காங்கன்ட்டு அங்கேயும் போயிடுவாங்க. அவங்களும் இப்போ பார்க்கறதுக்கோசரம் வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு விட்டதாண்டு சொட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் போயிடுவாங்க. இருக்கிறது எங்கள் அப்பாவும் அவங்களும் தான். அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு, அவங்க சம்சாரம் தான், 2 பேரும் தான் இருக்க போதுவோம். அவங்களுக்கு இந்த வீடு போதும். நீங்கள் தண்ணி ஊற்றுது வேலை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே, அந்த வேலையை நான் பார்த்து தரேன். நான் அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அட்வான்ஸு வாடகைலாம் நான் மாதம் வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துட்றேன். அட்வான்ஸும் கொடுத்துட்றேன். எவ்வளோன்னு சொல்லுங்கள். நான் வேலை பார்க்குறதுலாம் அட்வான்ஸ் எல்லாம் கழிக்க மாட்டேன், வாடகைலாம் கழிக்க மாட்டேன். நான் வேலை பார்த்து கொடுத்துட்றேன். நான் அங்கே இருக்கிறதுக்கு வேலை பார்த்து தரேன். அது என்ன தண்ணியெல்லாம் கசிட்டுங்கிறீங்க, என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை நான் பார்த்து தரேன். அண்ணன் செத்த கொடுங்க அந்த வீட்டை. வீடு இல்லாமல் ரொம்ப அப்பா கஷ்டப்படுறாங்க. என்ன தம்பி ரொம்ப சொல்கிறேன், வேலை பார்க்கணுங்கிறப்பா நானாச்சும் பார்த்து தரேன். கொஞ்சம் பணம் வரட்டும், கொஞ்சம் பொறுத்து இருக்க சொல்லு. அண்ணா நான் தான் சொல்கிறேன் அண்ணா, நீங்கள் ஒரு வேலையும் பார்க்க வேணாம் அந்த வீட்டுக்கிட்ட. நான் பார்த்து தரேன். உங்களுக்கு அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதையே நான் தந்துடுறேன். வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதையே நான் கொடுத்துட்றேன். மாதம் கொடுத்துட்றேன் வாடகைலாம். நீங்கள் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்க வேணாம், நான் கொடுத்துட்றேன் வாடகைலாம். அட்வான்ஸ் பணமாக நான் கொடுத்துட்றேன். நான் வேலை பார்த்துருக்கு அந்த வீட்டுக்கு பணம் கிணம்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல. பணமும் நீங்களும் கொடுக்க வேணாம். நான் எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்குறேண்ணா. செத்த கொடுங்க நான் அந்த வீட்டை. என்ன சீதா செய்கிறது, தம்பி இப்படி சொல்லுது. ஆமாம் நானும் தான் சொல்கிறேன் வேலை பார்த்துக்கிறேன் அது இருக்கிறதுக்கு நான் வேலை பார்த்துக்கிறேங்குது. ஆனால் வீடு வசதி பத்தாது, அதில் படுத்துக்கிறதுக்கெலாம் என்ன செய்கிறது தெரியல. அதான் பார்த்துக்கிறேங்குது, என்ன செய்கிறது. அப்போ கொடுப்போம்மா, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அதுவா. தம்பி அப்புறம் ஒன்று செய்யுங்க, எனக்கு வேலை பார்த்து கொடுங்க, கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கட்டும். அதுக்குள்ளே வேறு வீடு எங்கேயாச்சும் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பெரிய வீடா பார்த்து அதில் வைங்க. இல்லைக்கா அதுவெல்லாம் எல்லாரும் இருக்கிறாண்டா, கொஞ்சம் பெரிய வீடாக தான் வேணும். அப்போ நான் பெரிய வீடாக பார்த்து வைக்கிறேன். இப்போதைக்கே கொஞ்சம் இருக்கட்டும். எங்கள் அப்பாவும் அவர் சம்சாரம் 2 பேர் தானே இருக்குவா. அதுக்கு வெளியே நீங்கள் சமைக்கிற மாதிரி அவங்களும் சமைச்சிக்கிட்டு உள்ளார படுத்துக்குவாங்க. படுத்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறமேல பெரிய வீடு பார்த்துக்குவோம். வீடு ஒன்றும் கிடைக்கல, அதுக்காக தான். சரி தம்பி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நான் என்ன செய்கிறது. வந்து வைங்க, நீங்கள் கொஞ்சம் வீட்டை வந்து பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களா நாளைக்கு பார்க்குறீங்களா? இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வந்து பார்த்துட்டு அது என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு நாளை அழைச்சிட்டு வந்து காட்டி அதை வேலை பார்க்க சொல்கிறேன். சரி தம்பி. தம்பி வீடு தான் அந்த இப்போயே எல்லாரும் இருக்கிறதுக்கு இடம் பத்தாது, என்ன செய்ய போதுவளே தெரில. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்கக்கா. அவங்க திண்ணில வாசல் ஏதோ படுத்துறாங்க. அதுவும் தெருவில் வர பாய் வச்சு போட்டு பாயே இல்லாமல் வர படுத்துறாங்க. அதெல்லாம் படுத்துறாங்க. அதில் பற்றி கவலையே பட வேணாம். படுத்துக்க இடம் இல்லைன்னா நம்ம திண்ணியெல்லாம் படுத்துக்கிட்டோம். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நான் வீடு சின்னதாக இருக்குன்னு தான் தம்பி சொன்னேன். எனக்காக கொடுங்க அண்ணா. அது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கட்டாங்க. தம்பி தான் அவ்வளோ சொல்லுதில்ல. நம்ம வாசலில் திண்ணியில் அதோ படுத்துக்க வந்துட்டு போட்டோம். அதோ ஊருக்கு போகிற வரைக்கும். அதோ ஊருக்கு போயிட்டா அதோ 2 பேர் தானே, முருகாண்ணனும் பட்டுவும் தானே, அதோ 2 பேரும் வந்துட்டு போட்டோம். இந்த அக்காவா சொல்லிட்டாங்க அண்ணா. சரி தம்பி, நாளைக்கு வந்து வீட்டை பாருங்க. சரி வரட்டோம்ண்ணா. இவ்வளோ நேரம் பேசிட்டு காப்பிலாம் குடிக்காம போகிறதா புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு. சீதா நின்றுகிட்டே இருக்க தம்பி, காப்பி போட்டு குடி சீக்கிரம். இந்த போட்டு 5 நிமிஷத்தில் போட்டுறேன் தம்பி. திண்ணியில் உட்காருங்க சட்டை, இல்லாட்டி நாக்காளி எடுத்து வந்து போடுங்க. அண்ணா இந்த பாருங்க. என்ன தம்பி காப்பி குடிங்க, நான் போய் நாக்காளி எடுத்து வரேன், உட்காருங்க. அண்ணா நீங்கள் ஊடி தரேன்ட்டு சொன்னதே பெரிய எனக்கு இது. எனக்கு வந்து காப்பிலாம் இப்போ வேணாம். இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போயிட்டு வரேண்ணே. நான் அப்பா அங்கே வந்து இருந்தாங்கன்னா அங்கே அடிக்கடி வரப்போகிறேன். உங்கள் வீட்டில் காப்பி குடிக்கிறேன், உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறேன், வீட்டுக்கே வந்து உட்காந்துருக்கிறேன், காப்பி குடிக்கிறேன். அப்புறம் என்ன, இப்போ ஒன்றும் கோச்சிக்காதீங்கண்ணே. சரி தம்பி, இப்படி சொன்னீங்க. சரி தம்பி. ஆமாம் அது வந்தால் தம்பி வரமுல வருவீங்களா தம்பி நீங்கள்? நான் வராமல் இருப்பேண்ணா, வருவேன்க்கா. இப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வாங்க தம்பி.